போன சாப்டரில் இந்த கிம்மும் சரி ஸ்டார்டஸ்டும் சரி 2 பேர் நியூஸ் பார்த்து ஷாக் ஆகிருப்பாங்க. அது என்னென்னு இந்த எபிசோடில் பார்ப்போம். எபிசோட் ஓப்பனிங்கில் அது நேஷனல் பாப்புலர் வில்லன் ஈகோஸ்ட்டுக்கும் ரைசிங் சூப்பர் நோவா ஹீரோ ஸ்டார்டஸ்ட்டுக்கும் டேட்டிங் ரூமர் போயிட்டுருக்கு இந்த நாளில். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பார்க் அப்படின்னு இன்னொரு ரிப்போர்ட்டர்கிட்ட கேட்கும்போது, அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியலையா, அங்கே பாருங்கள் 2U ஸ்டார்டஸ்ட்னு அவங்க எழுதியிருக்காங்க, இதான் எவிடன்ஸ் ஃபோட்டோலாம் இருக்குல்ல. சரி, அது பேர் எழுதியிருக்கனால அதனால என்ன ஆகும் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டர் கேட்கும்போது, டேய் கொஞ்சமாச்சு கண்ணை கழுவி பாடுறா, நீ சொல்கிறனா தப்புறா, அவன் பேர் எதுக்குடா எழுதியிருப்பாங்க, அவன் மேலே லவ் இருக்கிறனால தான். அது மட்டும் இல்லை 2U ஸ்டார்டஸ்னால் என்ன அர்த்தம், இது உனக்கு கிஃப்ட்டுன்னு சொல்லி தான் கொடுக்குறான். சரிடா, இப்போ எடுத்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ பார்த்தா கூட உன்னால் பார்க்க முடியாடா, அது அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுக்கு ஒரு சைன், அது கூட உனக்கு தெரியலையா, ஏன்டா இப்படி இருக்கீங்க, அங்கே பாரு, அப்போ இது லவ் இல்லாமல் வேறு என்ன தான், சொல்கிறா சொல்லு அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டர் ரொம்ப கோவமாகி கத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ இதெல்லாம் ப்ரூஃப் இல்லையா அங்கே சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைட் பார்த்தா நம்ம ஸ்டார்டஸ்ட் வந்து அந்த நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் தான் இவங்க இப்படி இருக்காங்களே, இந்த வீடியோக்கு ஏதாச்சும் ஒன்று கிடச்சா ஏதாச்சும் பண்ணுறாங்க, நானும் அவனுமா, இது என்ன இன்சேனாக இருக்குது, ஏன் எல்லோரும் இப்படி இன்சேனாக இருக்காங்க, ஏதோ ரூமர்ஸ், அந்த பைத்தியக்காரனோட நான் டேட்டிங் போயிட்டுருக்கேனா, இந்த மாதிரி எதுவுமே நடக்காது அப்படின்னு நம்ம ஹாரு அதாவது ஸ்டார்டஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹாரு ரொம்ப சோகமாயிட்டு இருக்காங்க. ஏன் இந்த உலகம் இப்படி இருக்குது, எதுனா கரெக்டான கண்டென்ட்டாக போட்டுக்கிட்டு இருக்காங்களே, எனக்கு அப்படியே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது. அடுத்தவங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, இவங்களுக்கு என்ன தேவையோ அதான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரில. அப்போ ஸ்டார்டஸ் புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்புறம் மண்டையை பிடிச்சி என்ன தான் பண்ணுறது அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு ஃபுட் ஸ்டெப்பு. அந்த ஃபுட் ஸ்டெப் யாருன்னு பார்த்தா அதான் நம்ம ஹாருவோட சீனியர் அக்கா. ஹாரு என்னாச்சு, ஏன் இன்றைக்கி ரொம்ப சோகமாக இருக்கு, ஏன் இந்த அசைன்மெண்ட்டுனால உனக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சா, சரி கவலைப்படாத, இதுக்காக கூல் டவுன் பண்ணுறதுக்காக நம்ம இந்த பார்ட்டிக்கு போவோம், இதான் வந்து ஐஸ்கிரீம் ஃபெஸ்டிவல், இங்கே போவோமா அப்படின்னு. ஐஸ்கிரீம் ஃபெஸ்டிவல், ஆமாம் உங்கள் சீனியர் அக்கா நம்புப்பா, நான் சொன்ன எல்லாமே நல்லதாக நடக்கும், வா இன்றைக்கி நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகேண்ணா. அதே மாதிரி இன்னொன்று சைடு பார்த்தா வாங்க போகலான்னு ஒரு சவுண்டு. என்னடா இது வீட்டில் இவ்வளோ பெரிய சவுண்டு வருதுன்னு பார்த்தா நம்மளோட ஷியோ, எனக்குலாம் எல்லாம் தெரியாது, வாங்க வெளியே போகலாம் நான் கத்திக்கிட்டே இருக்கா. இந்த சைடு வந்து லீ வந்து சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. அப்போ ஷியோ என்ன சொல்கிறேன்னா, 2 டெரரிஸ்ட் அட்டாக் ஆடியாச்சு, இன்னும் நம்ம எங்கேயும் வெளியே போகல, எனக்கு வெளியே போய் விளாண்டே ஆகணும். அப்போ நம்ம ஹீரோ வந்து லீ சியோ வாங்க போகலாம் வெளியே அப்படின்னு சொன்னோன்னே, என்னது வெளியே போகலாமா, ஓகே இவன் மனசு மாறதுக்குள்ளே நம்ம எஸ்கேப் ஆயிடணும், ஜாலி நம்ம வெளியே போகிறோம், ஜாலி அப்பா இப்போ தான் எனக்கு ஜாலியாக இருக்குன்னு அவள் சந்தோஷமாக இருக்கா. நம்ம ஹீரோ பார்த்தோன்னே, ஒரிஜினலில் இந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காது, நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா சரி பரவாயில்ல, உங்கள் சந்தோஷம்தான் போதும். அப்போ நம்ம ஹீரோவும் அதே ஃபெஸ்டிவல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த சைட் பார்த்தா ஓகே நம்மளும் கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் பண்ணுறக்கா போவோம் ஐஸ்கிரீம் ஃபெஸ்டிவலில், அங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம்னு அவங்களும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று சைடு பார்த்தா அந்த ஐஸ்கிரீம் ஃபெஸ்டிவலை காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தா எக்கச்சக்கமான மக்கள்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. சில பேர் ஜோடியாக வராங்க, சில பேர் ஃப்ரெண்ட்ஸோடு வராங்க, ஃபேமிலியோடு வராங்க. அப்போ ஹீரோ பார்த்து வீக்கெண்டில் இவ்வளோ பெரிய பீப்புள்ஸ் வந்துட்டாங்களா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ சியோ கேட்குறா, ஏன்னா கருப்பை போட்டு வந்திருக்கேன்னு கேட்கும்போது, என்ன கருப்பு தான் இப்போ ஒரு ஆண்மகனுக்கு அடையாளமே, இதெல்லாம் உனக்கு தெரியாது சியோ, என்னத்த சொல்லுங்க, என்ன நான்சென்ஸாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சியோ சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அவள் ஸ்மைல் நல்லா பிரைட்டாக இருக்குது, என்னை வேற அண்ணன்னு கூப்பிட்றா, அதனால் இவன் நல்ல மூடில் தான் இருப்பான் நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அண்ணா அங்கே பாருங்கள் ரைஸ் ஐஸ்கிரீம் இருக்குது, வாங்க அதை போய் சாப்பிடுவோம் வாங்க அப்படின்னு வந்து நம்ம சியோ ரொம்ப ஆர்வமாகி போய்கிட்டு இருக்கா. சியோ வெயிட் பண்ணுன்னு சொன்னோன்னே வாங்க போகலான்னு ஐஸ்கிரீமை நோக்கி போய்கிட்டு இருக்கா சியோ. இதை பார்த்தோன்னே 2 பேரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறா, வெளியே வந்தது நல்லதாக போச்சுன்னு சொல்லும்போது லீ ஆமாம் அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், என்னடா மூஞ்சியை தான் எல்லோரும் பார்த்துட்டாங்களே, அப்போ இவன் டெரரிஸ்ட் கிடையாதா, அதாவது லீ மூஞ்சியை பார்த்துருப்பாங்களேன்னு சொன்னால், அதுக்கு தான் இங்கே ஒன்று வைக்கிறாங்க. என்னென்னா ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி இருக்குது, அதை வச்சு மூஞ்சியில் அப்ளை பண்ணால் அவங்களோட ஐடென்டிட்டி வந்து போயிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவும் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஓகே இது நல்லா தான்ப்பா இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹீரோ. பின்னாடி பார்த்தா சியோ, அக்கா எனக்கு வந்து அது ஒன்று வேணும், இது ஒன்று வேணும், அது ஒன்று வேணும், எல்லாமே வேணும். அப்புறம் சியோ வந்து எனக்கு ஐஸ்கிரீம்லாம் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் லீ நீ இதை வந்து ட்ரை பண்ணி ஆகணும், இதை கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஸ்பூன்லேருந்து ஐஸ்கிரீமை கொஞ்சம் எடுத்து லீக்கு ஊட்டி விட போகிறான். நம்ம லீ நினைக்கிறான், இது ஒரு இன்டைரக்ட் கிஸ்ஸு, இதை நான் சாப்பிட்டா அப்படி தானே இருக்கும், இப்படி கொடுக்குறாரு அவரு, அப்போ நான் சாப்பிட்டானோ அப்படின்னா லீ மனசில் அக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு. என்னக்கா நீங்கள் சாப்பிட்லையா, நல்லா இருக்கும் ஐஸ்கிரீம் அப்படின்னு வந்து நம்ம சிஎன்னு சொன்னோன்னே, ஐயோ இவளுக்கு வேற பிள்ளையே, சரி நான் கொஞ்சம் சாப்பிட்றேன் பக்கத்தில் வந்து சாப்பிடலாம், ஆனால் இது இன்டெரக்ட் கிஸ்ல அப்போ நான் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி லீ வந்து அப்படியே கொஞ்சோண்டு சாப்பிட்டு நான் இன்டெரக்ட் கிஸ் கொடுத்துட்டேனா, நல்லா இருக்குது அப்படின்னு வந்து அவள் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கிட்டு சியர் ஓகே இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு, அடுத்த ஐஸ்கிரீம் போவோம் அப்படின்னு சியோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
அங்கே பாருங்க ஒரு மேங்கோ ஐஸ்கிரீம் இருக்குது, வாங்க அதை நோக்கி போவோம் அப்படின்னு. இப்போதானே ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்டேன் இரு, இல்லை இல்லை வாங்க போவோம்னு சொன்னோன்னே அங்கிட்டு போய் சிஓ பார்க்குறான். எச்சி வருது, என்ன சாப்பிட்டே ஆகணும், நல்லா இருக்கு போலமே அப்படின்னு நம்ம சிஓ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்க அப்படின்னு சிஓ கேட்டோன்னே, ஓகே இந்த கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த கடைக்காரர்னு சொல்கிறாரா. ஓ எவ்வளோ அழகாக இருக்குது, நீங்கள் 2 பேர் ஜோடிக்கு உங்கள் குழந்தையும் ரொம்ப அழகாக பேசுகிற அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அவர் அப்படின்னு. ஆமாம் ஆமாம் கரெக்டு தான், நாங்கள் 2 பேரும் மேரி கப்புள் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ ஐடென்டிட்டியை மறைக்கிறக்கா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆ அவ்வளோ ஓல்டான ஆச்சு உங்களுக்கு, உங்களை பார்த்தா ரொம்ப வயசாகிடுச்சு போலையே அப்படின்னு வந்து சிஓ கலாச்சிக்கிட்டு இருக்கா. என்ன பண்ணுறது, நீ குட்டையாக இருக்க அதனால தான் அவங்க அப்படி பார்க்குறாங்க அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அங்கிட்ட ஐஸ்கிரீம் வந்து கிண்டிக்கிட்டு இருக்காங்க, மேங்கோ ஐஸ்கிரீம். அப்போ வந்து சிஓ என்னைய பற்றியா பேசுகிறீங்க, விட மாட்டேவங்களா அப்படின்னு சிஓ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த ஐஸ்கிரீம் கடைக்காரர் என்ன சொல்கிறாங்க, இந்தாங்க ஒரு பெரிய ஐஸ்கிரீமும் 2 சின்ன ஐஸ்கிரீமும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே கப் ஐஸ் 2 பேர் எடுத்துக்கிட்டாங்க, மேங்கோ ஐஸ்கிரீம் வச்சுக்கிட்டாங்களா. ஓ நீ தான் எங்களுக்கு சேர்த்து ஆர்டர் பண்ணி ஆசையோ அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீங்கள் தானே இந்த மேங்கோ கேங்கோட லீட்ரு, அப்போ உங்களுக்கு மேங்கோ ஃப்ளேவர் வேணாமா அப்படின்னு சொல்லும்போது, ஓ மேங்கோ கேங்கா, என்ன இவர் இப்படி யோசிக்கிறாரு. இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹீரோ சமாளிக்கிறான். ஐயோ ஐடென்டி தெரிஞ்சிருச்சோன்னு. ஓ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுல்ல அப்படின்னு சொன்னோன்னே என்னதுன்னு பார்த்தா பின்னாடி அந்த கடைக்காரருக்கு பின்னாடி ஹீரோவோட மூஞ்சியை வச்சுருக்காரு. பார்த்தியா அது எவ்வளோ அழகாக இருக்குது, இது நானே கையால் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சூப்பர் கடைக்காரரே சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ என் பாப்புலர் எப்படிலாம் போகுது, நான் இல்லைடா கொஞ்சமாச்சும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் ஹீரோ. இந்த சைட் பார்த்தா நம்ம ஹீரோ எல்லோரும் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ ஏதோ நோட்டீஸ் பண்ணுறோம், ஓ அங்கே வந்து அந்த பலூன் டிராஃப்டிங் இருக்கோ, சரி அதை போய் ட்ரை பண்ணுவோம். சியோ இன்றைக்கி வந்து என் டிராஃப்டிங் ஸ்கில்லை வந்து நான் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கேன்னு உனக்கு காமிக்க போகிறேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கீம் என்ன பண்ணுறான்னா தான் என் ஸ்கில்லை நான் காமிக்கிறேன் பாருன்னு சொல்லி கையில் ஸ்பூன் எடுத்து தூக்கி போட போகிறான். அப்போ வந்து சிஓ என்ன சொல்கிறேன்னா, நான் என்கிட்ட சொல்லாதீங்க நீங்கள் டெலிகைனஸை வச்சு சீட் பண்ணி உள்ளே போட போகிறீங்க. இல்லை இல்லைப்பா அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக ஹீரோ அப்படி தான் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். பாரு நான் கரெக்டாக போடுவேன். சரி வாங்க இங்கே போய் பார்ப்போன்னு பார்த்தா, ஓகே இந்த ஈவெண்ட் கேம் நல்லா இருக்குது, இங்கே எக்கச்சக்கமான ப்ரைஸ் இருக்குது. அதான் 10 தடவை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கோன் ஐஸு, 7 தடவை அடித்தா உங்களுக்கு டெடி பேரு, அந்த மாதிரி கடைக்காரர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ 10 ஸ்கூப் ஐஸ்கிரீம் டவரா, நல்லா இருக்கு. ஆனால் எனக்கு வந்து அந்த டெடி பேர் தான் வேணும், அண்ணா அந்த டெடி பேரை எப்படியாவது ஜெயிச்சு கொடுங்கண்ணா அப்படின்னு நம்ம சிஓ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓ அப்படியா, அப்போ ஃபஸ்ட் ப்ரைஸு நான் எடுத்தாலும் எங்களால் ரிவார்டை சூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பாக முடியும் அப்படின்னு அந்த கடைக்காரங்க சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்போ இன்றைக்கி நான் ஏன் பண்ணுறேன், இங்கே பார்த்துக்கோ சிஓ, நீ கேட்குறல நான் கண்டிப்பாக அதை ஜெயிப்பேன், உனக்காக அதை ஜெயிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வச்சு டெலிகைனஸை கொஞ்சோண்டு அப்படியே தள்ளினோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு பக்கத்தில் ஒருத்தவங்க வராங்க. ஒரு ரவுண்டுக்கு எவ்வளோப்பா போகும் அப்படின்னு கேட்கும்போது, யார் இவங்க, இந்த ஃபேஸை பார்த்தா ஃபெமிலியராக இருக்கே நம்ம ஹீரோ பார்க்குறான். ஓ அவள அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு தெரியும்ல காமிக் புக் படித்தனால, இவ தான் வந்து ஹாருவோட காலேஜ் சீனியரு கிம் சாய் ஹிங். இவங்க என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓ ஹாரு இங்கே பார்த்தியா, அங்கே 10 ஸ்கோப்பு ஐஸ்கிரீமுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குதா அப்படின்னு நம்ம சீனியர் அக்கா சொல்லும்போது, ஓகே அக்கா நானும் இந்த ட்ரை பண்ணுறேன். அப்போ நம்ம ஹீரோக்கு வேர்க்குது. என்னது இது, என்ன ஆகுது, நம்ம ஹீரோக்கு வேர்க்குதா. அந்த சைடு அண்ணா என்னென்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது பின்னாடி வந்து ஒரு முடி தெரியுது பறந்துக்கிட்டு. என்னடா இதுன்னு பார்த்தா அதுதான் நம்ம ஆறு. இங்கே வந்து நின்றோட 3 பேருக்கு அப்படியே வேர்த்து கொட்டுது. ஐயையோ என்னாச்சு இப்படி, ஏன்னா ஐடென்டி வந்து மாட்டிடக்கூடாதுல்ல. அப்போ ஆறு வந்து நோட்டீஸ் பண்ணுறான். அப்படின்னு வந்து ரொம்ப நேரமாக கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காருனா நம்ம ஹீரோக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல், ஓகே நம்ம ஃபோக்கஸாக இருப்போம், நம்ம அதில் போடுற மாதிரி இருப்போம், என்னைய பார்த்துடாத என்னைய கண்டுபிடிச்சிடாத அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் மனசில். நெக்ஸ்ட் சாப்டரில் ஆரோட பர்ஸ்பெக்டிவில் காமிக்கிறாங்க. அவங்க அந்த ஃபெஸ்டிவலுக்கு வரதை காமிக்கிறாங்க. ஹாரு இங்கே வா அப்படின்னு சீனியர் அக்கா இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே பார்த்தியா அங்கே ரைஸ் ஐஸ்கிரீம் இருக்குது. அதாவது போன தடவை சிஓ சொன்ன மாதிரியே அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ரைஸ் ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்குது, ஹாரு இதை நீ ட்ரை பண்ணி ஆகணும், ஹாரு வந்து அதை சாப்பிட்டு ஆக்காமி அப்படின்னு சொன்னோன்னே, ஓ இந்த ஐஸ்கிரீமா, சரி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு ஹாரும் வந்து டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கா. நல்லா இருக்குது இந்த ஐஸ்கிரீமு, டெலிஷியஸாக இருக்குது, இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை அப்படி ஹாரு வந்து வர்ணிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை. அப்புறம் பார்த்தா ஹாரு கடைசியாக உனக்கு வந்து ஸ்மைல் பண்ண வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், ஃபைனலாக நீ டென்ஷன் இல்லாமல் இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சீனியர் அக்கா சொல்கிறாங்க. அப்போ திடீர்னு ஹாரு ஏதோ நோட்டீஸ் பண்ணுறாங்க. என்னது அதுன்னு பார்த்தா
சீனியர் அக்கா, "ஓ உனக்கு அங்கே போகணுமா, வா போகலான்னு" கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே தான் உன் ஃபேவரட் இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது அங்கே பார்த்தா அதே மேங்கோ ஃப்ளேவர் இருக்கிற அந்த கடை, அதாவது சிஓ எல்லோரும் போயிருந்தாங்களா அந்த கடை. பார்த்தீங்களா, மேங்கோ சாப்பிட்றீங்களா, மேங்கோவா, எனக்கு மேங்கோ வேணும்னு சொல்லி சந்தோஷப்பட்டவங்க கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப கோவப்படுறாங்க. ஏன்னா அவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோவோட இதை வந்து எம்ப்ளம் பண்ணி வச்சுருப்பாங்களே, பார்த்தியா அது எப்படி அழகாக இருக்கா. அப்போ சீனியர் அக்கா, "வா இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது" அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதாவது நம்மளோட ஹாருக்கு தான் ரொம்ப கோவமாக இருக்குது அப்படின்னு. சரி ஏதோ எப்படியோ ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிடுவோன்னு அவள் கோவத்தில் இருக்கா. ஆனால் அவங்க சீனியர் அக்கா, "ஆ இந்த பிளேஸ் நல்லா இருக்குல்ல, என்ன ஆறு?" அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அக்கா, இந்த பிளேஸ் நல்லா இருக்குக்கா" அப்படின்னு சொல்லி ஹாரு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி நாள்லாம் போய் எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு ஹாரு வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. இதுவும் நல்லா தான் இருக்குன்னு அவன் நினச்சிட்டு இருக்கும்போது, சரி ஹாரு வா, அடுத்து அங்கே போய் ட்ரை பண்ணுவோன்னு பார்த்தா அந்த பலூன் டிராஃப்டிங் இருக்கும்ல, நம்ம போயிருந்தான்ல அந்த இடத்த காமிக்கிறாங்க. ஓ அப்படியா, சரி டிராஃப்டிங்கா, சரி போய் பார்ப்போன்னு நம்ம ஹாரும் அவங்க சீனியர் அக்காவும் போயிட்டுருக்காங்க. இந்த நாள் ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்படின்னு ஹாரு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ கரண்ட்டாக காமிக்கிறாங்க. அப்போ அங்கே வந்து ரூல் சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே வந்து இப்போ நீங்கள் 10 ஹிட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 10 ஐஸ்கிரீம் கோப்பு கிடைக்கும், ஓகேவா அப்படின்னு அந்த கடைக்காரங்க சொல்லும்போது, ஓகே ஓகேன்னு சொல்லும்போது தான் நம்ம ஹீரோவை பார்த்துருப்பாங்க. யார் இது? ஓ யங் கப்புலா? அந்த சில்வர் யார், பார்க்க அவங்க டாட்டர் மாதிரி தெரில, ஒருவேளை அவங்க சொந்தக்காரங்களா இருப்போன்னு அப்படின்னு இவளே வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்புறம் இந்த மேனு, அதாவது இவனை வந்து நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஹாரு யோசிக்கிறேன். நம்ம ஹீரோ அப்போ தான் வந்து நீ பார்த்துடாதேன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். சரி ஹாரு அதை ஏறி அப்படின்னு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்களா. இந்த எரிகிறேன்னு சொல்லி ஹாரு போய் அட்டாக் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பர்ஸ்ட் ஆகுது. வா 1 ஹிட் அடிச்சிட்டேன்னு. அப்போ தான் வந்து ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறான், ஸ்டார் டஸ்ட்டோட பவர் வந்து சூப்பர் ஸ்ட்ரென்த்தும் ஃப்ளைட்டும் இருந்தாலும் அவளோட ஸ்ட்ரென்த்து வந்து ஆர்டினரி கிடையாது, அதாவது ஹியூமனை கம்பேர் பண்ணும்போது. அப்படின்னு தானே அவள் கரெக்டாக எந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணணும்னு ப்ரிசைவாக பண்ணுறா. அவள் பாடிக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி கோஆப்ரேட்டும் பண்ணுது நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கும் போதே அடுத்த ஹிட்டு, வா 2வது ஹிட் அடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லும்போது, அவள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், ஆனால் வந்து இப்போ வேணால் அவள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், அவளுக்கு எவ்வளோ வேணால் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஃப்யூச்சரில் அவள் வந்து சூப்பர் ஹியூமனே தாண்டி போயிடுவா, அது ஹியூமன் லிமிட்ஸே தாண்டி போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவளோட 5 சென்ஸு மட்டும் கிடையாது, அவளுக்கு 6th சென்ஸும் வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி 5 ஹிட் அடிச்சிட்டாங்க. அது இன்னும் ஒரு வார்த்தை சொல்லணும்னா, அவளோட சென்ஸ் எல்லாமே ரொம்ப அதிக வளர்ச்சியாக மாறும். அப்போ கன்க்ளூஷனில் பார்த்தீங்கன்னா அவனால் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஏன் என்னைய மாதிரி ஈகோயிஸ்ட் நான் இங்கே இருக்கேன், என் ப்ரெசன்ஸை கூட அவனால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அதுக்குள்ளே நம்ம இந்த இடத்த விட்டு போயிடுவோன்னு சொல்கிறான் ஹீரோ. அப்போ அவங்க பார்க்குறாங்க, இவ்வளோ தூரம் நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருந்தான் கிம். அப்புறம் என்ன சொல்கிறான்னா, அவளுக்கு அந்த மாதிரி சென்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக வரதுக்குள்ளே நம்ம இந்த இடத்த விட்டு நைஸாக கிளம்பி போயிடுவோன்னு நம்ம ஹீரோ வந்து அங்கே அட்டாக் பண்ணாமல் அப்படியே போய்கிட்டு இருக்கான். ஏன்னா ஒருவேளை மாட்டிக்கிட்டா ஹாரு என்ன பண்ணுவான், இங்கே தான் இருக்கியா ஈகோயிஸ்ட்னு சொல்லி ஹாரும் சரி, சிஓ சரி, லீ சரி, 3 பேரையும் அப்படியே வந்து ஜெயிலில் போடுற மாதிரி, கீழே வந்து ஜெயில்காரன் கரெக்டாக இங்கே தான் இந்த கூண்டில் போடுங்கன்னு சொல்கிற மாதிரி நம்ம ஹீரோ இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அடுத்த ஒரு பாப்அப் சவுண்ட் வருது. வா ஆரு, நீ அமேசிங் தெரியுமா, 10 தீனி அடிச்சிட்ட. ஆமாம் இதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லும்போது, இந்தாங்க உங்களுக்கு 10 ஸ்கூப் ஐஸ்கிரீம். தாங்கன்னு சீனியர் அக்கா வாங்கிட்டு இருக்காங்க. எப்போ எவ்வளோ பெருசாக இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ கலந்துக்கிட்டு போகலான்னு பார்க்கும்போது, என்ன சார் எங்கே போகிறீங்க, நீங்கள் வைக்கலையா அப்படின்னு கேட்கும்போது, இந்த த்ரோ பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன். ஆமாம் நான் இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், இந்த த்ரோ பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அண்ணா ஆல் தி பெஸ்ட், நீங்கள் தான் பண்ணணும், ஓகேவா உங்கள் ஸ்கில்லை காமிங்கண்ணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா சியோ. காமிக்கிறேன். இப்போ நான் எந்த பவர் யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணால் கூட மாட்டிடுவேன், சும்மா ரேண்டமாக தூக்கி போட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பி போன்னு ஹீரோ மொத்தத்தையும் அப்படியே தூக்கி எறிகிறானா. பார்த்தா அவன் நல்ல நேரத்துக்கு என்ன ஆகுது, எல்லாமே உடஞ்சி போயிடுச்சு. நீங்கள் 10 பலனே 10 இதில் ஒரே செகண்டில் அடிச்சிட்டிங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னடா நடந்துச்சு இங்கே, எப்படா நான் அடித்தேன்னு ஃப்ளூக் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பின்னாடி சிஎலும் லியோ சூப்பராக அடிச்சிட்டிங்க எப்படி அப்படின்னு பாராட்டிகிட்டு இருக்காங்க. அந்த சைடு வந்து சீனியர் அக்கா இருப்பாங்களா, நீங்கள் இதில் வந்து நல்லா பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லும்போது ஹாரு பார்த்துக்கிட்டு இருக்கா. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு, ஐயோ மாட்டிக்கிட்டேன், எதுவும் பண்ணக்கூடாதோ அதே மாட்டிக்கிட்டேன். நீங்கள் ஏதோ சார் நீங்கள் டெடி பேர் தானே கேட்டிங்க, இந்தாங்க உங்களுக்கு டெடி பேர்னு சொல்லும்போது, தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட நம்ம ஹீரோக்கு டைம் இல்லை. அவன் இந்த இடத்த விட்டு போனால் போதும், அங்கே இருக்க ஸ்டோர் மேனேஜர் வெயிட் பண்ணுங்க, இல்லை எங்களுக்கு எதுவும் வேறு, நாங்கள் கிளம்பி போயிடுறோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. சரி ஹாரு அதை பிடிச்சி நீ போய் வேணால் டெலிவரி பண்ணிடுறியான்னு கேட்கும்போது, நான் பண்ணிடுறேன்னு சொல்லி ஹாரு வந்து அதை எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கா.
அப்போ போகும்போது அவங்களோட ஐஸ்கிரீம் ஸ்கூப்பில் 2 ஸ்கூப் மட்டும் என்ன ஆகுதுன்னா, அந்த மேலே சீலிங்கில் இடித்து நம்ம ஹீரோ மேலே விழுந்துக்கிட்டு இருக்கு. ஐயையோ! என் காஸ்ட்லியான சட்டை போயிருவே! நான் இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஷாக் ஆகிட்டு இருக்கா. எப்படியாவது தப்பிச்சாலும் இதை துவைக்கிறதுக்கு எவ்வளோ இது தெரியுமா? என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் மானமே போனால் பரவாயில்ல, நான் எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும் ஹீரோ. அங்கிட்டு குதிச்சு, இங்கிட்டு குதிச்சு, அங்கிட்டு குதிச்சு, அப்போ எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிடுறா அப்படின்னு சொல்லுமா மண்டைக்கிட்ட ஒன்று வருது. நின்றுடா கைப்புள்ள அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் பின்னாடி போய் நல்ல வேலை நின்றான். நல்ல வேலை என் மேலே ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட்டு மிஸ்ஸு தப்பிச்சுன்னு சொல்லப்போ இங்கே இந்த சைடு சியோலாம் அண்ணா அண்ணான்னு வரான். அங்கிட்டு லீவ் வந்து கிம் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையான்னு கேட்கும்போது, இங்கே சீனியர் அக்கா உங்களுக்கு ஒன்றும் ஆகலை, வேணா உங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் உங்களுக்கு அமௌண்ட் அமுச்சு விட்றேன் லாட்ரிக்கு. அதெல்லாம் வேணாம், நான் இங்கேருந்து போனால் போதும் ப்ளீஸ் இங்கே இடத்த விட்டு போங்க அவன் நம்ம ஹீரோ புலம்பிக்கிட்டு இருக்கான். நேரில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒன்றும் கவலை இல்லை, என் மேலே ஒன்றும் பண்ணல, இதுக்கெல்லாம் ஓவர் ரியாக்ஷன் ஆகாதீங்க, நான் கொஞ்சம் தடுமாறி விழுந்துட்டேன் அவ்வளோதான் ஆல்ரைட் அப்படின்னு சொல்லும்போது, இந்த சைடு பார்த்தா சிஎலுக்கும் சரி ஹாருக்கும் சரி ஒரு கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. எதுக்கு இவன் சம்மந்தம் இல்லாமல் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஒரு பெரிய சவுண்ட் வருது. வாங்க போகலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே ஏதோ சவுண்ட் வருது. என்ன ஆச்சுன்னு எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. அது என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு மான்ஸ்டர் அப்பியராக இருக்குது. அதாவது வில்லன் அப்பியராக இருக்கான். எல்லா மக்களும் அந்த இடத்த விட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அப்போ தான் காமிக்கிறாங்க அது யாருன்னு. அதுதான் குரோக்கடைல். அவன் என்ன சொல்கிறான், ஸ்டார்டஸ்ட் இங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும், வெளியே வா ஸ்டார்டஸ்ட் அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அவன் பேர் தான் குரோக்கடைல் மேன், ஏர் ரேங்க் வில்லன் அப்படின்னு சொல்லி அப்பியர் ஆகிறான். அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, லீயும் சியோவும் பிடிச்சி வாங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஒரிஜினல் ஸ்டோரி லைனில் இந்த மாதிரி ஆகாதே, இவன் இப்போ வரமாட்டானே, ஏன் இப்போ இவன் சடனாக வந்திருக்கான், ஏன் இப்படி ட்ரபிள் பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்ம இவரை யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சைட் பார்த்தா ஹாரு அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. வாங்க சீக்கிரமாக வாங்க, நம்ம ஹாரு வந்து சீனியர்க்கா பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். வேறு வழியில் நம்ம இங்கே ஓடுறதுக்கு நேரம் இல்லை ஹீரோ அசோசியேஷனுக்கு, நான் இங்கேயே என்னோடய ஐடென்டிட்டியை மாற்றி ஆகும்னு நான் ஹாரு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு தெரியும் இந்த நேரத்தில் தான் ஸ்டார்டஸ்ட் அவளோட ஐடென்டிட்டியை வந்து இழந்து போவாள். ஏன்னா வில்லனை காப்பாற்று இந்த டைமில் தான் வந்து அவள் வந்து சூட்டப் ஆவா. அப்போ எல்லாத்துக்கும் தெரியும் ஒரிஜினல் இதில் இப்படி தான் நடக்கும். அப்போ அவள் வந்து எங்கேயும் போக முடியாமல் எல்லா ஹீரோவும் டார்கெட் பண்ணுவாங்க. இதை நான் விட மாட்டேன், நம்ம ஹீரோ கடுப்பாய் விட மாட்டேன்னு கத்துறானா. கத்துனோடனே அங்கே இருக்க எல்லோரும் டெலிபோர்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ சியோல் கத்துறா, அண்ணா என்ன ஆச்சுன்னு பார்த்தா அவனை சுற்றி எக்கச்சக்கமான எனர்ஜி வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா அவனோட கிளாத்ஸ் எல்லாம் வெளியே பறந்துக்கிட்டு இருக்கு. இங்கேருந்து நான் பார்த்துக்கிறேன் சியோல், நீ இந்த இடத்த விட்டு போ, இது ஈகோஸ்டோட வேலைன்னு சொல்லி நம்ம ஹீரோ சூட் அப் மாற்றிட்டு போயிட்டு இருக்கான். நான் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது, அந்த ப்ரோக் கார்ட்ஸ் எனக்காக சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சியோலுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னா என்ன ஆச்சு அப்படின்னு வந்து அவள் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த சைடு பார்த்தா அந்த வில்லன் வந்துட்டான். ஸ்டார்டாஸ்ட் எங்கே இருக்க, நீ இப்போ வெளியே வரலன்னா இங்கே கண்ணில் போகிறது எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணுவேன் அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். குட் மார்னிங் எவ்ரி ஒன் அப்படின்னு ஒரு சவுண்டு. யார் அதுன்னு அந்த லிசார்ட் மாஸ்டர்னு பார்க்கும்போது இந்த இறால இருக்கிற உண்மையான வில்லன் தானா அப்படின்னு வந்து ஆடியோ வந்துக்கிட்டு இருக்கு. நான் தான் இந்த கொரியாவோட எனிமி, நான் தான் ஈகோ ஈஸ்ட் அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். எவ்வளோ தைரியம் தான் ஏன் டெரிட்டரிக்கு வந்திருப்ப யூ டேம் க்ரொக்கடைல் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது என்னது அப்படின்னு அவன் கத்துறான். இந்த சைட் கமெண்ட்டில் மேங்கோ ஸ்டிக் வந்துட்டான், மேங்கோ ஸ்டிக்குன்னு எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. மேங்கோ ஸ்டிக் அவனே கடவுளா, எப்படி எல்லா ப்ராப்ளத்துலையும் அவன் வரான். ஆமாம், ரியல் வில்லன்னு அவனே ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அவன் பப்ளிக் ஹீரோன்னு சொல்லதுக்கு அவனுக்கு இதாக இருக்கோ. சரி எதான் தானே, இந்த ஃபெஸ்டிவலில் வந்து ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் கார்டு கிடச்சிருச்சுன்னு எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ என் கையில் செத்தடா அப்படின்னு சொல்கிறான். அதோடு இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு வந்து உங்களுக்கு வேறு எந்த மானுவா போடணும்னு சொல்லுங்கள், அதை நம்ம பக்கெட் லிஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டே போவோம். ஒன்று முடிய நம்ம அப்படியே சேர்த்துக்கிட்டே இருப்போம். பை கைஸ். அண்ட் ஆல்சோ சாரி, பின்னாடி ஆடியோ நாய்ஸ் வந்து இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. முடிஞ்சாலும் நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இருந்தாலும் சிலது தவிர்க்க முடியாத வந்ததை வந்து கொஞ்சோண்டு வந்திருக்கோம். எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் டைம் இதோட ப்ராப்பராக கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, பாய். நான் தான் உங்கள் கோடன்.